சரியா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த உறவுகளே, தோழர்களே, நாம் சென்ற தலைப்பில் குர்பானியுடைய முக்கியத்துவத்தை, குர்பானுடைய சிறப்பை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் அல்லவா? பொதுவாக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்கங்களும் இன்று நம்மில் பலர்கள் பல வணக்கங்களை அல்ஹம்துலில்லாஹ் மிகுதமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அது ரமலான் காலமாக இருந்தாலும் சரி, அல்லது இது போன்று ஈதுடைய பக்ரீத்துடைய காலமாக இருந்தாலும் சரி, மற்ற ஏனைய காலமாக இருந்தாலும் சரி, வணக்கங்களை நிறைவேற்றக்கூடிய மக்கள் மிகுதமாக இருக்கிறார்கள். ஆனால் அதில் எத்தனை நபர்கள் சட்டத்திட்டங்களை அறிந்து நிறைவேற்றுகிறார்கள், சட்டத்திட்டங்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள்? எந்த செயலை செய்தால் என்னுடைய இறைவன் என்னுடைய இந்த செயலை பிரியப்படுவான், என்னை பிரியப்படுவான், இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்று நம்மில் எத்தனை நபர்கள் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? எனவே சட்ட திட்டங்கள், அஹகாம்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது அல்லவா? அந்த அடிப்படையில சென்ற தலைப்பில் நாம் குர்பானியுடைய சிறப்பை பற்றி நாம் பேசிக் கொண்டிருந்தோம். எனவே அதனுடைய தொடரில குர்பானியுடைய சட்ட திட்டங்களை நாம் குறிப்பாக சில சட்ட திட்டங்கள் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் நண்பர்களே. எனவே வல்ல ரஹ்மான் நமக்கு விளங்குவதற்குரிய வாய்ப்பு வல்ல தருவானாக. நாம் அதை நல்ல முறையில் விளங்கி அமல் செய்யக்கூடிய வாய்ப்பு வல்ல ரஹ்மான் தந்தருவானாக. நண்பர்களே, சகோதரர்களே, பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு ஹதீஸில், உங்களில் வீடுகள், சொந்த வீடுகள் உள்ள வீடுகளில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆண்டும் உல்ஹியா கொடுக்க வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. எனவே குர்பானி கொடுக்கக்கூடிய நாளில துல்ஹிஜ்ஜாவுடைய 10ஆம் நாள் குர்பானி கொடுக்கணும், தொழுகை முடிந்த பிறகு. அது முடியாவிட்டால் துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய 11ஆம் நாள், அதுவும் முடியாவிட்டால் துல்ஹிஜ்ஜாவுடைய 12ஆம் நாளுடைய சூரியன் மறைவுக்கு முன்னதாக குர்பானி கொடுத்திட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்பானி நமக்கு அதிகமாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள் அது சிறப்புகளை. குர்பானி கொடுக்கும் நாளில் எவரிடம் சாஹிபே நிசாப், அதாவது குர்பானி கொடுப்பதற்குரிய தகுதி இருக்கிறதோ, சாஹிபே நிசாப் என்றால் இந்த வார்த்தையை நீங்கள் ஜகாத்துடைய சட்டத்திட்டங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதுதான் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதே சட்டத்திட்டம் தான் சாஹிபே நிசாப் என்பது. தங்கம் அல்லது வெள்ளி அல்லது பணம், ஒரு இடத்துல தங்கம் 87 கிராம், வெள்ளி 612 கிராம், அதாவது வெள்ளியுடைய மதிப்பில் உள்ள பணம் இவையெல்லாம் இருந்தால் ஜகாத் கடமை அல்லவா? இதே அளவு ஒரு இடத்தில் இருந்தால் அவர் மீதும் குர்பானி கடமை. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்தில் அதிகமான பொருளோ வியாபார சாமானோ அல்லது மிகுதமான சாமான்களோ, வீடு இருக்கிறது, ஒரு வீட்டில் இருக்கிறார், இன்னொரு சொந்த வீடு இருக்கிறது என்று சொன்னால் அவரும் குர்பானி கொடுக்க வேண்டும். ஒரு வாகனம் வைத்திருக்கிறார், உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார், இன்னொரு வாகனம் வைத்திருக்கிறார், வீட்டில் நிற்க வைத்திருக்கிறார், 2-3 வாகனங்கள் வைத்திருக்கிறார் சொன்னால் அவருக்கும் குர்பானி கடமை. குர்பானி கடமை என்பதை அவர் ஒரு நீண்ட பார்வையோடு அவர் கவனித்து பார்க்க வேண்டும் குர்பானி விஷயத்தில். உதாரணமாக வீட்டில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் இந்த சாஹிபு நிசாப் உள்ளவராக இருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு வீட்டுடைய குடும்ப தலைவர் இருக்கிறார், வியாபாரத்துக்கு போகின்றார், விவசாயம் செய்கின்றார், ஃபேக்டரி நடத்துகின்றார் அல்லது வேலை செய்கின்றார். இவரிடத்தில் இந்த அளவுள்ள தங்கமோ வெள்ளியோ அல்லது பணமோ அல்லது வியாபார சாமானோ அல்லது கூடுதலான இவருடைய தேவைக்கு போக அதிகமான சாமான்கள் அந்த சாஹிபு நிசாப் அடைகிற அளவுக்கு இருந்து விட்டால் இவர் மீது குர்பானி கடமையாகி விடுகிறது நண்பர்களே. இப்ப இவ்வாறு இருக்கும்போது வீட்டில் அவர் மனைவி இருக்கின்றார், அவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், வயது வந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள் சொன்னால் இவர்களிடத்திலும் இதே போன்ற அளவுடைய தொகைகள் இருந்து விட்டால் அந்த வீட்டில ஒருவர் மட்டும் குர்பானி கொடுத்தால்
போதுமாகிவிடுமா என்று சொன்னால் கண்டிப்பாக போதுமாகாது. மாறாக அவரும் கொடுக்க வேண்டும். அவருடைய மனைவி அவரும் அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய அளவுக்கு தகுதி உள்ள ஆகிவிட்டதன் காரணமாக அவரும் குர்பானி கொடுக்க வேண்டும். அவருடைய வயது வந்த ஆண் பிள்ளை பெண் பிள்ளைகள் அவர்களுக்கும் அந்த தொகைகள் இருந்தால், அது வெள்ளி தங்கமாக இருந்தால் அல்லது மேலும் மிச்சமாக பொருட்கள் இருந்தால் அவர்களும் குர்பானி கொடுக்க வேண்டும். எனவே நாம் சென்ற வருஷம் என்னுடைய மகனுக்கு கொடுத்துட்டேன், போன வருஷம் அதுக்கு முன் வருஷம் நான் என் பேர்ல கொடுத்தேன், அதுக்கு முன் வருஷம் எங்களுடைய அப்பா பேர்ல கொடுத்தேன் என்று நாம் வீட்டிலே ஒரு ரவுண்டு வந்துடலாம் என்ற நிலையில இருக்கக்கூடிய மக்கள் இன்று அநேகர்கள் இருக்கின்றார்கள். அவ்வாறு கிடையாது. யார் மீது குர்பானி கடமையோ அவரு பேரே அவருக்கு குர்பானி கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவர் பேரில் கொடுத்து விட்டு அவர் பேரில் ஒரு குர்பானி தருகிறீர்களா, கூடவே தன்னுடைய என்னுடைய அத்தாவுக்காக கொடுக்கணும், அல்லது நான் நபிசாசம் அவளுக்காக கொடுப்பேன், அல்லது என்னுடைய பிள்ளைகளுக்காக கொடுப்பேன் என்பது கூடுதலாக கொடுக்கக்கூடிய சிறப்பு அது. ஆனால் இவருடைய கடமை இவர் ஒவ்வொரு ஆண்டும் இவர் தகுதி உள்ளதாக இருக்கும் பட்சத்தில் இவர் குர்பானி கொடுப்பது இருமது கடமையாக இருக்கிறது நண்பர்களே. எனவே குர்பானி கொடுக்கும் நேரத்துல ஒருவர் ஆடு வாங்குகின்றார் சொன்னால் அந்த ஆடு எப்படி பார்த்து வாங்க வேண்டும் தெரியுமா? அந்த ஆடு ஒரு வயது பூர்த்தியான ஆடாக பார்க்கணும். சிறு குட்டியாக இருக்கு சொன்னா அது குர்பானி கொடுக்கூடாது. குர்பானி கொடுக்கக்கூடிய ஆட்டில அது ஒரு வருடம் பூர்த்தியான ஆடாக, அது ஆணாகவோ பெண்ணாகவோ எப்படி வேணாம் இருக்கலாம், ஆனால் ஒரு வயது பூர்த்தியானதாக இருக்க வேண்டும். ஒரு மாடு அறுக்க போகின்றார் சொன்னால் அது 2 வருடம் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும். ஒட்டகம் எல்லாம் நம்ம ஊர்ல கம்மி தான், சில இடங்களை மட்டும் கொடுப்பார்கள், அது மிக பிரபலமாக பேசப்படும். ஒட்டகம் கொடுப்பதாக இருந்தால் 5 வருடம் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும் நண்பர்களே. இப்போ குர்பானி தரக்கூடியவர், குர்பானி கொடுக்கூடியவர், குர்பானியுடைய விஷயத்தில் அவர் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சில முக்கிய விஷயங்களை கவனிக்க வேண்டும். அந்த குர்பானி கொடுக்கிற பிராணி குறைகள் அற்றதாக திரகாத்திரமான பிராணியாக கொடுக்கணும். குர்பானி கொடுக்கிற இடத்தில் குறைகள் அற்றதாக திரகாத்திரமான பிராணியாக தர வேண்டும். அது அரியடியெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் குர்பானியுடைய பிராணிகளை நாம் கொடுக்கும் நேரத்தில் நபிசாசனம் எங்களுக்கு சொல்லுவாங்க, அதனுடைய கண்கள் காதுகள் இதை சரிபார்த்து நீங்கள் குர்பானியை கொடுங்கள் என்பதாக நபிசாசனம் சொல்லுவார்கள். எனவே ஒரு ஆடு வாங்குறோமா, ஒரு மாடு வாங்குறோமா, நம்ம குர்பானி கொடுக்க போறோமா, என்ன செய்யணும்? அது கண்ணு நல்லா இருக்கா, அதனுடைய காது நல்லா இருக்கா, அதனுடைய கொம்பு நல்லா இருக்கா, உடம்பு நல்லா இருக்கா, நோய் இல்லாமல் இருக்கா, இதெல்லாம் நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அதனால்தான் ஒரு ஹதீஸ்ல அதே நாம் சொல்லக்கூடிய மற்றொரு ஹதீஸ்ல எந்த பிராணிகளின் கொம்பு உடைந்துள்ளதோ காது அறுபட்டுள்ளதோ அவற்றை குர்பானி கொடுப்பதை நபிசாசனம் தடை செய்தார்கள். அப்ப கொம்பு உடைஞ்சிருக்கு, காது அறுபட்டிருக்கு, என்ன செய்யக்கூடாது? குர்பானியை நாம் கொடுக்கூடாது. அதுல வேற ஆடு வாங்கி கொடுக்கணும், அல்லது நல்ல ஆடா வாங்க வேண்டும் என்பதை நாம் கவனிக்கணும். இப்போ குர்பானி என்பது எதுக்குங்க? அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பளிப்பு. அல்லாஹ்வுக்கு நாம் ஒரு அன்பளிப்பு கொடுக்குறோம் இல்லையா? உதாரணமா நம்ம நண்பர் இருக்கிறாரு, அந்த நண்பருக்கு நம்ம ஒரு அன்பளிப்பு தர போறோம்னா எப்படி கொடுப்போம்? மேலோட்டமா கொடுப்போமா? அந்த அன்பளிப்பு என்ன செய்வோம்? எவ்வளவு நல்லதா பார்த்து நம்ம என்ன செய்வோம்? இந்த குறை இல்லாம வாங்குறோம் இல்ல? நண்பருக்கு அவ்வாறு இருக்கும்போது நம் படைத்த ரப்புக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பளிப்பா செய்து அந்த குர்பான் நம்ம எவ்வளவு திரகாத்திரமா, எவ்வளவு குறைகள் இல்லாத நம்ம குர்பானி நம்ம கொடுக்கணும், நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். குர்பானி விஷயத்துல நபிசாஸ்மாவுகள் 4 விஷயத்தை சுட்டி காட்டுறாங்க. அந்த 4 விஷயங்களும் செய்யணும், தவிர்க்கப்பட வேண்டும். ஜாபிர் இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய செய்தி அது. என்னன்னு சொன்னா அவங்க கேட்கறாங்க நபிசாஸ்முடைய ரசூலுல்லாஹ், எத்தகைய குறையுள்ள பிராணிகளை தவிர்க்க வேண்டும்? ஒரு ஆடுன்னு சொன்னா மாடுன்னு சொன்னா நிறைய குறைகள் இருக்கும் இல்லையா? எந்த குறைகளை நாங்க இருந்தா அந்த பிராணி நாங்க வாங்குறத தவிர்க்கணும், குர்பான் குறிப்பிட்டு தவிர்க்கணும்னு கேட்கும்போது நபிசாம் சொல்வார்கள், ஊனம் தெளிவாக தெரியக்கூடிய பிராணி, 2வது கண் முற்றிலும் கெட்டு விட்ட பிராணி, 3வது மிகவும் வயதாகியுள்ள பிராணி, ரொம்ப வயசான பிராணி, 4வது எலும்புகளில் சதைப்பிடிப்பே இல்லாத பிராணி. இந்த 4 பிராணிகள் என்ன செய்யக்கூடாது? குர்பான் கொடுப்பதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸ் அடிப்படையில் தான் உலமாக்கள் சொல்லுவாங்க, எந்தெந்த பிராணிகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்லுவாங்க, கொம்பு உடைஞ்சிருக்கு, ஆட்டுடைய கொம்பு என்ன செஞ்சிருக்கு? உடைஞ்சிருக்கு. அந்த உடைந்தது என்ன செஞ்சு அதனுடைய வேறு வரைக்கும் பாதித்து இருக்கு, அல்லது மூளை வரைக்கும் பாதிச்சிருந்துச்சுன்னா என்ன செய்யக்கூடாது? அந்த 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 ஆட்டை என்ன செய்ய குர்பானி கொடுக்கக்கூடாது. அதே போன்று காது அறுபட்டிருக்கு, அந்த ஆட்டுடைய காது அறுபட்டிருக்கு, அல்லது காதுடைய அதிகமான பகுதி அறுபட்டிருக்கு அப்படின்னாலும்
அந்த குர்பானி செய்யக்கூடாது, அந்த ஆட்டு குர்பானி கொடுக்கக்கூடாது. அல்லது ஒரு ஆடு வாங்குறோம், அந்த ஆடு என்ன செய்யறோம் பார்க்குறோம், அதுக்கு சுத்தமா கண்ணே இல்லை, கண் பார்வையே இல்லை, குருட்டு ஆடா இருக்கு, கண் பார்வை இல்லாத ஒரு ஆடா இருக்கு, அல்லது அதிகப்படியா பார்வை அதுக்கு தெரியல, கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது, மிகுதமான பார்வைன்னு செய்யற அந்த ஆட்டுக்கு தெரியலன்னு சொன்னா அது என்ன செய்யக்கூடாது, குர்பானி கொடுக்க கூடாது. ஒரு ஆடோ மாடோ வாங்கும் போது பாக்குறோம், அது வாளுடைய அதிகமான பகுதியில துண்டிக்கப்பட்டிருக்கு, வால் இல்லை அல்ல வாளுடைய அதிகமான பகுதி துண்டிக்கப்பட்டிருந்துச்சுன்னா செய்யக்கூடாதான், அவைகளும் கூட குர்பானி கொடுக்கக்கூடிய லிஸ்ட்ல வரக்கூடாது, அது தவிர்க்க வேண்டும் என்பதாக நமக்கு என்ன செய்ய உலமாக்கள் சொல்லி காட்டுறாங்க. அல்லது ஒரு ஆடு இருக்கு அல்ல ஒரு மாடு இருக்கு, 3 கால்ல தான் நடக்குது. ஒரு ஆட்டுக்கு மாடுக்கு அது 4 கால்கள் இருக்கு இல்லையா, 3 கால்ல நடக்குது, ஒரு கால் என்ன செய்யுது, பூமியில வைக்கவே ரொம்ப பயப்படுது, சிரமப்படுதுன்னு சொன்னா அந்த பிராணியும் குர்பானி கொடுக்க கூடாது. 3 கால் நடக்கூடிய அந்த பிராணியும் செய்யக்கூடாது, குர்பானி கொடுக்க கூடாது. ஆனா 4வது கால் என்ன செய்யுது, பூமியில படுற மாதிரி உரசி உரசி நடந்துச்சு, நல்லா வைக்கல, கொஞ்சம் உரசி உரசி நடந்தாலும் என்ன செய்யலாம், அந்த பிராணியை குர்பானி கொடுக்கலாம், நமக்கு உலமாக்கள் தெளிவுபடுத்துறாங்க. அப்போ குர்பானி பிராணி வாங்கும் போது பார்க்கணும், அது நடக்குதா, கால் நல்லா எல்லா காலும் நல்லா முறையில் வைக்குதா, அல்ல கொஞ்சமா உரசுதா, அல்ல சுத்தமா வைக்கலையா, பார்வை நல்லா தெரியுதா, கொம்பு உடைஞ்சிருக்கா, வால் அறந்திருக்கா, இதெல்லாம் என்ன செய்யணும், கொடுத்து விட்டு தான் நம்ம பார்த்து விட்டு தான் குர்பானி பிராணியை வாங்க வேண்டும், புக் செய்யணும். அதை விட்டு நம்ம வந்து வணக்கம் கடமை வந்துடுச்சுன்னு செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, உடனே ஒரு ஆடு வாங்கணும் குர்பானி கொடுத்து என்று இல்லாமல் இவையெல்லாம் கவனித்து பார்க்க வேண்டும். இவையெல்லாம் தெளிவான சட்டத்திட்டங்கள். அதே போல் நண்பர்களை, பிறவிலேயே ஒரு ஆடு இருக்கு, அந்த ஆடு கொம்பு இல்லை, சில ஆடுக்கு பார்த்தா கொம்பு இருக்காது, பிறவிலேயே இருக்காது. அல்லது கொம்பு இருக்கு ஆனா அந்த கொம்பு மேலோட்டமா உடஞ்சிருக்கு, ஃபுல்லா உடையல, மேல அந்த டாப் மட்டும் கொஞ்சம் மேலோட்டம் மட்டும் உடஞ்சிருந்துச்சுன்னா அந்த பிராணிகளை குர்பானி கொடுக்கலாம். அப்போ குர்பானி கொடுக்கக்கூடிய வாங்கக்கூடிய பிராணிகள், குர்பானிக்கா நாம் வாங்கக்கூடிய பிராணிகள் விஷயத்தில் மிகுதமாக நாம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நண்பர்களே. குர்பானியை நாம் நல்ல பிராணிகளை பார்த்து வாங்கி அதில் நமக்கு என்ன சட்டத்திட்டங்களை விசாரம் சொல்லியிருக்கிறார்களோ அந்த சட்டத்திட்டங்களோடு அந்த பிராணிகள் நாம் வைத்து கொண்டு வீட்டில் வளர்த்து இறையச்சத்தோடு குர்பானி நாம் கொடுக்க வேண்டும். குர்பானி கொடுக்கக்கூடிய நாள் என்னைக்கு, துல்ஹிஜ்ஜா 10ஆம் நாள், தொழுகைக்கு பிறகு. அதனால்தான் தொழுகைக்கு முன்னா ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாரு, குர்பானி கொடுத்துட்டா அது குர்பானி வணக்கம் ஆகாது, வீட்டுடைய இறைச்சிக்காக அவர் அறுத்திருக்கார் என்பதாக நபிசாசம் சொல்லக்கூடிய செய்தி நாம் பார்க்கிறோம். இப்போ குர்பானி கொடுக்கக்கூடிய தினங்களாக நமக்கு நபிசாசம் 3 தினங்கள் நமக்கு உலமாக்கள் சொல்லி காட்டுவாங்க. அதுல முதல் நாள் சிறப்பான நாள்ல அந்த ஈது தொழுகைக்கு பிறகு நாம் அறுத்து அந்த இறைச்சியை அறுக்கக்கூடிய அந்த இறைச்சியை என்ன செய்யணும், சமைத்து சாப்பிடுவது, முதல் உணவாக சாப்பிடுவது தான் சிறப்பானது என்பதாக நம்ம உலமாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். குர்பானியை நாம் வாங்குவோம், நல்ல முறையில் வளர்ப்போம், பழக்கப்படுத்துவோம். குர்பானி கொடுக்கிறத்தில் அல்லாஹ்வுடைய அருளை வேண்டி, அல்லாஹ்வுடைய அன்பை வேண்டி என்ன செய்யும், இந்த வணக்கத்தை நாம் நிறைவேற்றுவோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய குர்பானி வணக்கத்தை அல்லாஹ் சீராக சிறப்பாக அல்லாஹ் செய்ய வைத்து அல்லாஹ்வுடைய ரிலா என்னும் இந்த திருப்தி பெற்ற நல்லடியாகலா அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி தந்தருவானாக. எனவே குர்பானிக்கு நாம் தயாராகுவோம். குர்பானியை கொடுக்கக்கூடியவர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, துல்ஹிஜ்ஜா மாதத்தை பிறந்து விட்டது, நாம் நகங்களோ முறிகளோ கலைந்து விடாமல் குர்பானி கொடுத்து முடிக்கிற வரைக்கும் இது நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம்முடைய சட்ட திட்டங்களை நாம் விளங்கி எந்த ஒரு காரியத்தையும் நாம் அமல் செய்வதற்குரிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.